உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். சமீப காலமாக ரஜினியை பற்றியான நியூஸ் வந்து பெரிய பரபரப்பாகிட்டு இருக்கு. அது என்னென்னா பல பேர் என்னென்னா, ஏங்க ரஜினி இவ்வளோ உதவி பண்ணுவாரா? ரஜினி வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா கடைக்காரர், மதுரையில் சேர்ந்த பரோட்டா கடைக்காரர் கூப்பிட்டு அவருக்கு செயின் போட்டு அவரை வாழ்த்தி, ஏன்னா 5 ரூபாய்க்கு பரோட்டா போடுறாரு. அவர் ஃபுல்லாக ரஜினி படமாக ஒட்டி வச்சுருக்காரு. அது ஒரு சேவையாகவே அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். வந்து அவரை கூப்பிட்டு பாராட்டுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தூய்மை பணியாளர் டி நகரில் முப்பத்தம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு 45 சவரன் அப்படியே வந்து பொட்டலம் கடந்துருக்குது. அதை எடுத்து அந்த அம்மா போலீஸில் ஒப்படைச்சிருக்காங்க. முதல்வர் முதல் கொண்டு பல பேர் பாராட்டியிருக்காங்க. 45 சவரத்துக்கு ஒரு தூய்மை பணியாளர் துளி கூட அது மேலே ஆசைப்படாமல், ஏங்க நான் அடுத்தவங்க சொத்து நமக்கு ஏங்க அப்படின்ற அளவுக்கு அந்த பத்மா பெரிய அளவில் வைரலாகி ரஜினி கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு தங்கச்சங்கிலி போட்டு பாராட்டி அவங்க கூட சேர்ந்து புகைப்படம் எடுத்து அவங்க ஃபேமிலியோடு நின்று ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு விமர்சனம் போட்டிருக்காங்க. வந்து என்னங்க திடீர்னு இப்போ வந்து வள்ளலாக மாறிட்டார் ரஜினி அப்படின்னு. ரஜினி வந்து உண்மையிலே வலதுகை செய்வது இடதுகைக்கு தெரியாத ஒரு நபராக தாங்க. அது பல சம்பவங்கள் சொல்லலாம். நீங்கள் இது இப்போ வந்து இந்த 45 சவரத்தை வந்து உரிமைக்கிட்ட சேர்த்து கொடுத்தாங்க இல்லைங்களா? அதே போல் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பையன், ஒரு ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருக்கிற ஒரு பையன், அவன் பள்ளியோடு விட்டு இப்படி நடந்து போயிட்டுருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து ஒரு பொட்டலம் இருந்துருக்குது. அந்த பொட்டலத்தை எடுத்து அப்படி பிரித்து பார்த்துருக்கா. பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா கட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லி, அவங்க அப்பா கிட்ட அவன் என்ன சொல்லியிருக்கிறான், இது எடுத்துமே போலீஸில் ஒப்படைச்சிருவோம்பா, யார் காசுன்னு தெரில அப்படின்னு. அப்படி எடுத்துமே இந்த போலீஸில் ஒப்படைச்சி அவங்க உரியவங்கிட்ட சேர்த்தது வந்து ஒரு செய்தித்தாளில் செய்தியாக வந்தப்போ அந்த பையனை கூப்பிட்டு ரஜினி பாராட்டினார். பாராட்டி பரிசுலாம் கொடுத்தார். வந்து அது அந்தளவுக்கு வெளியே வரல. வெளியே வர வேணான்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து ரஜினி. ஏன் அவளை ஏங்க வந்து கலைஞானம், அதாவது பைரவி படத்தினுடைய ப்ரொடியூசர் கலைஞானம் அவர்கள் ஒரு தடவை என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், தம்பி ரஜினி சார் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டு விசேஷமாக இருந்தால் எஸ்பி முத்துராமன், கலைஞானம் அவர்கள் இவங்களெல்லாம் வந்து ரஜினி கூப்பிடுவார். வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து காரில் எடுத்தாந்து என் வீட்டில் வந்து விட்டுட்டாங்க. சாலிகிராமத்தில் ஒரு வீடு இருக்குது. விட்டுட்டோடனே என் வீட்டு வாசலில் ரொம்ப நேரம் ஒரு தம்பி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாப்புல. யார்ப்பா நீ அப்படின்னு கூப்பிட்டேன். நான் கூப்பிட்டு உள்ளே கூப்பிட்டோன்னே, நான் வந்து பியூ சின்னப்பாவுடைய பேரங்க அப்படின்னோடனே எனக்கு பக்குன்னு தூக்கி வாரி போட்டுது. ஏன்னா பியூ சின்னப்பா தான் தமிழ் சினிமாவுடைய முதல் சூப்பர் ஸ்டார். அப்புறம் ஒக்கர் ராஜா எந்த பண்ணி தண்ணியை கூட்டு அவர் இருந்த கோலத்தை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை அப்படின்போது, எங்கள் சொந்தக்காரங்களே சேர்ந்து எங்கள் தாத்தாவுடைய சொத்தெல்லாம் வந்து ஃபுல்லாக ஏமாற்றிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து நடுத்தருவுக்கு வந்து நின்றுட்டோம். உழைக்க வழி தேடி நான் வந்து சென்னைக்கு வந்துட்டேன். என்னன்னு எனக்கு தங்கிறதுக்கு இடம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்கள் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாருடைய பேரை வாரிசு பாருங்கள். வந்து அதாவது சின்னப்பா அப்படி வந்தாலே அப்படி பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் வருமா. அது அவர் நின்னா அப்படி வந்து அவ்வளோ கூட்டம் வந்து அள்ளும். வந்து அவர் பாடினா அப்படி கேட்குறதுக்கு அவ்வளோ பேர் இருப்பாங்க. வந்து அப்படியாப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஒரு அவர் பேரன் அப்படி வாழ்ந்த ஒரு நபர், தங்கத்தட்டில் தங்க ஸ்பூனில் பன்னீரில் குளித்த ஒரு நபருடைய குடும்பம் வந்து அப்படி நிற்கும் போது கலைஞானத்துக்கு தூக்கி வாரி போட்டு தான் என்ன பண்ணணுன்னா, ஏதாவது உதவி இந்த சினிமாவில் கேட்டு வாங்கி தர முடியுமான்னு வந்து உங்கள் தாத்தாவை யார் ஞாபகம் வச்சுருக்க போகிறாங்க. இப்போ இருக்கிற தலைமுறைக்கு வந்து பியூ சின்னப்பான்னு ஒரு வேலை பார்த்துருந்தா கூட அப்படியேப்பட்டவர் எனக்கு தெரியாதுன்னுவாங்க. பியூ சின்னப்பாவுடைய பேரனுக்கு நான் ஏன் செய்யணும் அப்படின்னு வாங்கிட்டு இவர் ஒரு மாதிரி கையை பிசைஞ்சிட்டு இருக்கார். அவர்கிட்ட பெரிய வசதி கிடையாது. அப்போ ஒரு டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்துருக்குது. ஒரே இது நம்ம ரஜினி சார்கிட்ட கேட்கலாம். ஏன்னா கண்டிப்பாக அவர் வந்து பியூ சின்னப்பாவுடைய படங்களை பார்த்துருப்பார், இல்லை கேள்விப்பட்டிருப்பார். அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு, இவரும் சூப்பர் ஸ்டார். வந்து அவர் தான் முதல் சூப்பர் ஸ்டார்னு இந்த வந்த நபர் அந்த பேரன் என்ன பண்ணியிருக்காரு, மெதுவாக சார் எப்போ எங்களை பார்த்துட்டாரு, கையில் 2 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டாருன்னுங்கிறார். இவருக்கு தூக்கி வாரி போட்டு தான் கலைஞானத்துக்கு. என்னங்கன்னு இது என்னென்னா ஒரு செவி வழி செய்தியாக அது வந்து ரஜினிக்கு போய் சேர்ந்துருக்குது. வந்து இன்னும் பத்திரிகை செய்தியாக வரல, மீடியாவில் எதுலையுமே வரல. அது செவி வழி செய்தியாக பியூ சின்னப்பாவுடைய பேரன் வந்து ரொம்ப கஷ்ட நிலைமையில் நடுத்தருவில் இருக்கிறாருன்ற போது கேள்விப்பட்டு அவர் வந்து கூட்டுவாங்கன்னு சொல்லி கூட்டின்னு வந்து அவர் கையில் 2 லட்ச ரூபா கொடுத்து, நீங்கள் எதுலேயும் வந்து பேசக்கூடாது, எந்த பேட்டியும் கொடுக்கக்கூடாது, நீங்கள் போய் இந்த 2 லட்ச ரூபா வச்சுன்னு இதுவாக இருக்கணும்னு. கலைஞானம் என்ன ஒரு மனுஷியாவது எங்கேயோ கேட்குற ஒரு கேள்விப்பட்ட ஒரு செய்தி இப்படி கொண்டு வந்து அவருக்கு உதவி செய்தது வந்து மறக்கவே முடியாதுன்னு சொல்லி அப்புறமா யார்கிட்ட சில பேர்கிட்ட சொல்லி ஒரு உதவி வாங்கி கொடுத்துருக்காரு. அது இதே போல் தான் சங்கரங்கோயிலில் சேர்ந்த ஒரு ரஜினி ரசிகர், பேர் எனக்கு தெரில, 2020 அந்த சமயத்தில் கொரோனா, நெசவு தொழிலாளி, வேறு எந்த வித சோர்ஸும் கிடையாது. ஒரு விபத்து அந்த நபருக்கு ஏற்பட்டது. அந்த விபத்தில் ஒரு கையை கட்டாகி போச்சு.
கட்டாயி போய் இந்த ரத்த நாளங்கள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கட்டாயிடுச்சு. அவர் உடனடியாக திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்து அவங்களால முடிஞ்சதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு தனியார் மருத்துவமனையில் நல்ல ஒரு அப்போலோ மாதிரியான ஒரு மருத்துவமனைக்கு கூட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய வசதியாக இருக்கும். இதெல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு ஏதுன்னே தெரியாமல் திருநெல்வேலியில் இருக்கிற ரஜினி ரசிகர் மன்றத்தை வந்து இவர் ஏதோ ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கார். சங்கரவழி வந்து ரொம்ப முடியாத நிலைமையில் இருக்குங்கன்னு அவங்க பரபரப்பாகி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஆட்கள்லாம் திரட்டி ஒரு கார் ஏற்பாடு பண்ணி நேரான அப்படிங்கிறங்க சென்னை கூட்டின்னு வந்துருக்காங்க. இந்த கொரோனா காலகட்டங்களில் மருத்துவ இதுக்காகன்னு சொல்லி அங்கங்கே போலீஸ் இருக்கும் இல்லையா, சென்னை கூட்டின்னு வந்துருக்காங்க. சென்னை கூட்டின்னு வந்து எந்த இடம்னா டாக்டர் ரவி பிரசாத்னு இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி இந்த மாதிரி இதில் வந்து ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு டாக்டர். அவர் என்னன்னா ரஜினியோட மிக தீவிர ரசிகர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ரஜினி ரசிகர்களுக்கு ரஜினி சம்மந்தப்பட்டவர்கள்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா காசே வாங்க மாட்டாராம். அவ்வளோ பெரிய சர்ஜரியை வந்து அவர் காசே வாங்காமல் அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. இது பிற்பாடு ரஜினிக்கு தெரிஞ்சு அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு, நீங்கள் ஏங்க வந்து இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் ஏதாவது ஒன்றுனா நீங்கள் வந்து எங்கிட்ட எவ்வளோ பில் அமௌண்ட்டுன்னு சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு அமௌண்ட் எடுத்துன்னு வந்து ரஜினி வந்து கொடுத்துருக்காரு அவர்கிட்ட. அந்த டாக்டர்கிட்ட தொடைய மாட்டேன்னுக்கிறார். வாங்கவே மாட்டேங்க, நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன், நான் ஏன் இந்த காசை வாங்கணும், இந்தாங்க திருப்பி வச்சுங்க அப்படின்னு கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. இதெல்லாம் வராத செய்திகள் வந்து பெரும்பாலும் வந்து அந்த நபரை வந்து ஒரு இன்டர்வியூவில் தான் சொல்லியிருந்தார். அந்த பாதிக்கப்பட்டவர் வந்து அவ்வளோ ஏங்க வந்து சினிமா பிஆர் ராதா கண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து உழைப்பாளி படத்திலலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. தளபதி படத்தில், அதாவது ஜிவி ப்ரொடக்ஷன், மணிரத்னத்துடைய அண்ணன் மறைந்த ஜிவி இருக்கார் இல்லைங்களா, அவங்க கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு. அப்போ தளபதி படத்தெல்லாம் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ணியிருப்போம். அப்படி பார்த்து இதெல்லாம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவர் யார் கூட தெரியும். நிறைய ஃபங்க்ஷனில் அவர் வந்து நிற்பாப்பில். அவருக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு தாம்பரம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுட்டாங்க. யாரும் உதவிக்கே ஆள் இல்லை, கையில் காசும் கிடையாது. வந்து என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க, ஏதோ இது பண்ணி பார்க்குறாங்க. பெரிய அளவில் எங்கும் புரட்ட முடியாது இல்லைங்களா. அவங்களால முடிஞ்சது ஒரு 1000, 2000, 3000 தான் பண்ணுவாங்க. சில ஆர்டிஸ்ட்டுங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஃபோனை கட் பண்ணி விட்ருவாங்க, ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. இது நடக்கிறது தான். இந்த தகவலும் ரஜினிக்கு வந்து தெரிஞ்சிருக்குது. வந்து ராதாகண்ணன் அவருக்கு தெரியும். இப்போ ஒர்க் பண்ணும்போது பார்த்துருப்பாரு இல்லையா, இல்லை இப்போ உழைப்பாளி படத்தில், தளபதி படத்தில், அது ப்ரொடக்ஷன் லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக தெரியும். ஒரு நாள் பார்த்திங்கன்னா ரஜினியோடைய பிஏ சுப்பையா அவர் ஃபோன் பண்ணிக்கார். ஃபோன் பண்ணி, ராதாகண்ணன் சார் வந்து லைனில் பேசணுமானோடனே இவர் ஒன்றுமே புரியலையா வாங்கி பேசினப்போ, என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் ராதாகண்ணன், அது சொல்கிறது கூட இதுவரை ஃபோன்லேயே கேவி அழுதுருக்காரு. அழுதோடனே பக்கத்தில் யார் இருக்காங்கன்னா அவங்க பையன் இருந்திருக்காரு. பையன்கிட்ட வந்து ஃபுல் டீட்டெயிலும் கேட்டிருக்காரு. இந்த இது ஆகிருக்கு, ஒரு ப்ராப்ளம், இவ்வளோ செலவு ஆகிருக்குது அப்படின்னு. நீ நாளைக்கு காலைல ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துக்கு வந்துடு தம்பி அப்படின்ட்டு. ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துக்கு போனோடனே ராதா கண்ணன் சொன்னது வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு தொகையை வந்து கவரில் போட்டு கையில் கொடுத்தாரு. நேராக கேஷாகவே இதை வச்சுக்கிட்டு அவருக்கான மருத்துவ செலவுகள், மருத்துவ வாங்க, ஏதாவது பத்தலை அப்படின்னா நீங்கள் என்ன கேளுங்க அப்படின்னு. இது என்ன, ஏதோ தளபதி படத்துலையும் உழைப்பாளி படத்துலையும் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணவங்க, அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. வந்து யாராவது இருந்தால் போயா வேலையை பார்த்துன்னு போயா அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் என்னென்னா ரஜினி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து இந்த மீடியாவில் பொதுவாக வந்து யாராவது அரசியல்வாதியாக இருக்கட்டும், சில சினிமா ஆட்கள் கூட பார்த்திங்கன்னா 10 ரூபா செஞ்சுட்டு ₹1,00,000 விளம்பரம் தேடிப்பாங்க. நான் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அதை செய்தாலும் வந்து அதை சொல்கிறேன், வலது கை செய்தாலும் இடது கைக்கு தெரியாத அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு நபர் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால் இவங்க தூய்மை பணியாளர் பத்மா அவர்களை கூப்பிட்டு பாராட்டினதில் எந்தவித ஆச்சரியம் இல்லை. அதுதான் ரஜினியுடைய மிகப்பெரிய மனசு என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.